ஸோ ஹாய் சாம்பியன்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஒன்ஸ் அகெயின். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடுக்கிறேன் 1 டிசம்பர். நான் இந்த வீடியோ போடுவேன்னு எனக்கு டவுட்டு தான் நம்ம சேனலில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஃபார் எஸ்எஸ்சி ஜிடி. ஸோ நிறைய சாம்பியன்ஸ் என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ கீழே எப்போ ப்ரோ அடுத்த வேகன்சி அப்படின்னு கேட்டிருந்தவங்களுக்கு அமைதியாக இருங்க, வந்துருச்சு வேகன்சிஸ். ஓகே. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி இது ரயில்வே மாதிரியே கிடையாது. இது வேறு லெவல் போஸ்ட்டு. நான் இவ்வளோ ஹைப் ஆகுறது ஏன்னா நான் இருந்தேன் அந்த இதில். மீன்ஸ் அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட்டில் இருந்து தெரியுமா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மெடிக்கல் காரணத்தினால் நான் அதை விட்டுட்டேன். ஸோ இப்போ அந்த பழைய விஷயத்தெல்லாம் என் விஷயத்தை அடுத்த வர வீசிட்டு இப்போ புது விஷயத்துக்கு வரும். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி டு வேகன்சிஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ வேகன்சிஸ் ஆல்மோஸ்ட் 25,000 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ 25,000 வேகன்சிஸ். இந்த வேகன்சிஸ் ஏற வாய்ப்பு இருக்கிறது. எஸ், ஃபார் ஷுர் நான் சொல்ல முடியும். 25,000 வேகன்சிஸ் ஆல்மோஸ்ட் 30 to 35,000 வரைக்கும் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா வருஷமுமே ஆல்மோஸ்ட் அது 40 to 45,000 வரைக்கும் வேகன்சிஸ் போகும். ஓகே. ஸோ இப்போ வேகன்சிஸ் வந்தாச்சு. அப்ளிகேஷன் டேட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1 டிசம்பர்லேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆரம்பிச்சாச்சு. லாஸ்ட் டே 31 டிசம்பர். ஓகே. ஸோ ஃபஸ்ட் எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி உங்களுக்கு லைட்டாக நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு பை சான்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் இதை பற்றி கேட்குறேன் அப்படின்னா கூட நீங்கள் இதை கேட்டோடனே ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னென்னு. ஸோ நார்மலாக நீங்கள் எல்லாருமே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 பற்றி கேட்டிருப்பீங்க. எப்போ போர் சமயம் வருதோ இந்த 3 ஃபோர்ஸஸ் தான் முன்னாடி போய் சண்டை போடும். ஓகே. இந்த 3 ஃபோர்ஸஸ் போய் முன்னாடி சண்டை போடுது. சரி, இந்த இதுக்கும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ போரே நடக்கலை, நாட்டில் போரே இல்லை. ஓகே. அமைதியாக போயிட்டுருக்கு. அப்போ அமைதியை காக்கிறது யாருன்னா பேராமிலிட்ரி. ஓகே. இந்த பேராமிலிட்ரி தான் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி போஸ்ட்லேருந்து உள்ளே எடுப்பாங்க. ஓகே. ஸோ பேராமிலிட்ரினா என்னென்னா, நார்மலாக அவங்க போர் சமயத்தில் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் உள்ளே நாட்டுக்குள்ளே ஏதாவது தீவிரவாதம், ஃபார் எக்ஸாம்பிள் லஷ்கர் இ தொய்பா, அதே மாதிரி டெரரிஸ்ட் குரூப்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க ஏதாவது நாட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை பண்ணால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த எஸ்எஸ்சி ஜிடி போஸ்ட்டில் வேலை இருக்கும். ஓகே. இவங்க தான் பேராமிலிட்ரிஸ். ஓகே. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். நார்மலாக இப்போ ஏதாவது நாட்டுக்குள்ளேயே ஏதாவது போராட்டம் நடக்குதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண வர்றது யாருன்னா சிஆர்பிஎஃப். அது மாதிரி இப்போ நீங்கள் ஏர்போர்ட் போயிட்டீங்கன்னா பை சான்ஸ் யாராவது ஏர்போர்ட் போயிருந்தீங்கன்னா இங்கே அங்கே யூனிஃபார்மில் பார்த்துருக்கீங்க பல பேர் கன்னோரை பிடிச்சிக்கிட்டு, அவங்கெல்லாம் சிஐஎஸ்எஃப். ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லணுமோ நான் அதை அப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஜாப்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இப்போ எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி விட்டு நான் கீழே நோட் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் கீழே பார்ப்பேன். ஸோ வேறு எதுவும் நினச்சிக்க வேணாம். ஓகே. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி விட்டு வேகன்சிஸ் வந்தாச்சு சொல்லிட்டேன். 25,000 வேகன்சிஸ் இப்போ வந்திருக்கு. ஆனால் இந்த மாதம் எண்டிங்குள்ளே அது எனக்கு தெரிஞ்சு 30 to 35,000 ஆயிரும். ஏன்னா நார்மலாகவே இது 50,000 வேகன்சிஸ் இன் ஜென்ரல். வருஷத்தில் 50,000 வேகன்சி வந்தே தீரும் இதில். ஓகேயா. ஸோ அதனால ஒரு ஐடியாவில் நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் 35 கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஆல்மோஸ்ட் இன்னும் 10,000 வேகன்சிஸ் அதிகமாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இது விட்டு எக்ஸாம் டேட்டு ஓகே அப்ளிகேஷன் வரைக்கும்லாம் வந்தாச்சு. சரி, இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எத்தனை ரூபான்னு சொல்லிடுறேன். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees. இதில் மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மேல் கேடட். ஓகே. இவங்களுக்கு 100 rupees தரணும். மிச்சம் எந்த கேட்டகரியில் எஸ்சி/எஸ்டி பசங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ. அதே சமயம் பொண்ணுங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஃபார்ம் ஃபீஸ் இல்லை, 0 rupees. நீங்கள் ஜஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வேலைக்கு போயிடலாம். ஓகே. அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும்? ஏன்னா இப்போ எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு எக்ஸாம் டேட்டு வாங்க. ஏன்னா ஃபார்ம் 1000 தடவை இருக்கலாம், ஆனால் எக்ஸாம் டேட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ சாம்பியன்ஸ் நம்மளோட எக்ஸாம் டேட் February to April மாதம். ஓகே. மீன்ஸ் February, March, April ஆல்மோஸ்ட் 3 monthோட கேப் தந்துருக்காங்க. ஏன்னா 50,000 வேகன்சிஸ் இன் ஜெனரல். இதுக்கு ரெப்புறவங்க ஆல்மோஸ்ட் 1 கோடி வரைக்கும் இருப்பாங்க. ஓகே. 1 கோடி வேகன்சிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 1 கோடி பேர் இருப்பாங்க. எப்படி ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ரெப்புனாலோ அது மாதிரி தான் இதுக்கும் காம்படிஷன் இருக்கும். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நார்மலி இதில் யங் பசங்க மீன்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருக்கவங்க அந்த மாதிரி பசங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. நார்மலாக ரொம்ப மீன்ஸ் இதில் ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது, அதனால நிறையா பேர் விட்டுருவாங்க. ஓகேயா. ஸோ நம்ம மாதிரி நிறையா பேர் ஆசைப்படுவாங்க இதில் என்னென்னு. ஸோ அதனால் ஏஜ்னால் அப்படின்னு எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு இதில் ஆர்வத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ ஏஜ் லிமிட்டுக்கு வரேன். ஸோ ஏஜ் லிமிட் என்னென்னா
நார்மல் ஃபார் ஜென்ரல் கேடட்ஸ்க்கு ஓகேயா. 2 நிமிஷம். ஜென்ரல் கேடட்ஸ்க்கு 18 to 23 பை சான்ஸ் நீங்கள் 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா யூ ஆர் அப்ளிகபிள். ஓகே, இப்போ நீங்கள் ஓபி எஸ்சி எஸ்டி அப்படின்னு வந்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 வருஷம் கேப் தருவாங்க. 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் மீன்ஸ் நீங்கள் 18லேருந்து 26 வயசு வரைக்கும் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் இருக்கலாம். அது மாதிரி 5 வருஷம் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு. ஓகே, ஸோ அதை பார்த்து நீங்கள் ஏஜ் லிமிட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொல்லிட்டேன், இந்த போஸ்ட் என்னன்னு சொல்லிட்டேன், வேகன்சி சொல்லிட்டேன், இந்த எக்ஸாம் ஃபீஸ் சொல்லிட்டேன், அப்புறம் எக்ஸாம் எப்போன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வரப்போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். இதுதான் விஷயமே. செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகேயா, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் என்னென்னா நார்மலாக நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் கொஷின் வரும். நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை நான் ஃபஸ்ட் டைம் நான் ஏன் வர்றேன் உங்கள் வீடியோக்கு அப்படின்னீங்கன்னா சொல்லிடுறேன் சிபிடி என்னென்னு. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் கொஷின் வரும், நீங்கள் சால்வ் பண்ணி கம்ப்யூட்டர்லேயே ஆன்சர் கொடுப்பீங்க, அதோட சப்மிட் பண்ணிட்டு வந்துடுங்க. இது பென் பேப்பர் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு அங்கே ரஃப் ஷீட் தந்துடுவாங்க, நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சரை கொடுத்துட்டு கிளம்பி வர வேண்டியதான். ஓகே, புரிஞ்சா? அதான் சிபிடி. ஸோ இதான் ஃபஸ்ட் ப்ராசஸ். செலெக்ஷன் வந்து மொத்தம் செலெக்ஷன் 3 ப்ராசஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாமு, ரெண்டாவது நம்மகிட்ட ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட், சாரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். எஃபிஷியன்சி, ஓகே, எஃபிஷியன்சினா நம்மளோட திறமை. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னால் நார்மலாக நம்ம ஃபிசிக்கல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை பற்றி. ஸோ இன் ஜென்ரல் ஃபிசிக்கல்னு நான் சொல்ல வந்தேன்னா ஃபஸ்ட்டு ஹைட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லிடுறேன். பசங்களுக்கு இன் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி ஜென்ரலாகவே 170 சென்டிமீட்டர் தரணும். ஓகே, 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் கம்பல்சரி. ஓகே, அண்ட் அதே சமயம் ஃபீமேல்ஸ்க்கு ஜென்ரல் கேட்டகரியில் 157. ஓகே, எஸ்சி எஸ்டியில் அது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம குரூப்பில் போட்டுடுறேன், இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுறேன், இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் போட்டுடுறேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏஜ் உங்களோட ஹைட் கரெக்டாக இருக்காங்க. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் ஹைட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க, வெயிட்டை பெருசாக பார்த்துக்க வேணாம். பிகாஸ் ஹைட் இங்கே வித்தியாசம் கொஞ்சம் கம்மியாக கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியில் போய் அவுட் ஆனால் அந்த ஃபீல் எனக்கு தெரியும். அது உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். ப்ளீஸ் ஹைட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஹைட் கம்பல்சரி 170 இருக்கணும். எஸ்சி எஸ்டி அன்னிங்கன்னா உங்களுக்கு 1 to 3 சென்டிமீட்டர்ஸ் குறைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, பை சான்ஸ் நான் 169 இருக்கேன், 168 தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ண இருக்கீங்க. ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 சென்டிமீட்டர். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டு இருக்குங்க, அது என்ன சொல்கிறது முது எலும்பு. ஓகே, அது லைட்டாக கர்வாக இருக்குமா, அது லைட்டாக நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுனால முது எலும்பு ஸ்ட்ரைட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கம்மிங் டு 168 இருந்துட்டிங்கன்னா அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம், அப்போ அட்டெண்டே பண்ண முடியாதுன்ட்டு இந்த ஸ்ட்ரெச்சிங் ப்ராசஸ் நான் சொல்லலை, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அந்த சமயத்தில் போகும்போது ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் அன் அட்வைஸ், நாட் ஷியோர் வித் தட் மெடிக்கல். ஓகே, ஸோ கம்மிங் டு ஃபிசிக்கலில் நான் ஹைட் மெஷர்மெண்ட்லாம் சொல்லிட்டேன். வெயிட்டை பெருசாக கண்டுக்க வேணாம், வெயிட் நம்ம அது சமயம் வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கம்மிங் டு ஃபிசிக்கல் ரன்னிங் 5 கிலோமீட்டர் இருக்கணும் பசங்களுக்கு. 5 கிலோமீட்டர்ஸ் இன் 24 minutes. இதுதான் பெரிய கேமே. ஏன்னா இங்கே பல பேர் விழுந்திருக்கேன், நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன், பல பேர் விழுவாங்க அதில். அடுத்தது பொண்ணுங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் 8.5 minutes. ஓகே, 8 நிமிஷம் 30 செகண்ட். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஃபிசிக்கலை பற்றி நான் ஃபுல்லாக பேசலை. ஃபிசிக்கலை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா ஃபுல்லாக லென்த்தியாக போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அடுத்தது 3ஆவது ப்ராசஸ் உங்களுக்கு மெடிக்கல். ஓகே, மெடிக்கல் செக்கப் எல்லாமே செக் பண்ணுவாங்க, அதை பற்றி நான் டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், எக்ஸாம் டேட்ஸ், அப்ளிகேஷன் டேட், எக்ஸாம் எப்போ இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதோட கட் ஆஃப் எஸ்எஸ்சி ஜிடியோட பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய இப்போ தமிழ்நாடு கான்ஸ்டபிள் வேகன்சிஸ் வருதுல, அங்கே தமிழ்நாடுக்கு மட்டும்தான் நம்ம கட் ஆஃப் பார்ப்போம் இல்லையா, ரைட்? அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடியில் என்னன்னா ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப். ஸோ தமிழ்நாடுக்குன்னு இந்த மாதிரி கட் ஆஃப் எஸ்எஸ்சி ஜிடியில், கேரளாவுக்கு தனி கட் ஆஃப், ஹரியானாவுக்கு தனி கட் ஆஃப், யூபிக்கு தனியாக கட் ஆஃப் அப்படின்னு ஸ்டேட் வைஸ் ஸ்டேட் கட் ஆஃப் மாறிட்டு இருக்கும். ஸோ அதனால் நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம நார்த் சைட் பசங்களோட சண்டை போட தேவைப்படாது. நம்ம சைடு பசங்களோட சண்டை போட்டால் எனஃப், மோர் தென் எனஃப். ஓகேயா? ஸோ நம்ம ஸ்டேட் கட் ஆஃப், நம்ம ஸ்டேட்டில் எவ்வளோ கட் ஆஃப் போதோ அதை தாண்டினா நம்ம செலெக்ஷன் கன்ஃபார்ம். புரிஞ்சிச்சா? ஸோ நம்மளோட ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப். ஸோ இப்போலேருந்து ப்ரிப்ரேஷன் ஆரம்பிங்க. பை சான்ஸ் நீங்கள் கான்ஸ்டபிள் கூட ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது சூப்பரான வேகன்சிஸ், விட்டுறாதீங்க. ஓகே? ஸோ நான் இப்போ ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் சொல்லிட்டேன். இப்போ வரும் சிலேபஸ்க்கு. ஓகே? ஸோ
ஸோ மொத்தம் இதில் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 4 சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு ரீசனிங். ஸோ ரீசனிங் உங்களுக்கு 20 மார்க் இருக்கும், ஜிகே 20 மார்க், மேத்ஸ் 20 மார்க், அப்புறம் ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி. ஓகே, நீங்கள் இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் இல்லைனா ஹிந்தி எடுக்கலாம். இது ஒரு 20 மார்க். ஓகே, ஸோ டோட்டல் நம்மளுக்கு 20 × 4 80 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷினும் 2 மார்க்ஸ். ஸோ 160 மார்க்குக்கு பேப்பர். இதில் ரெடியூசிங் மைனஸ் மார்க் இருக்குது, ஏன் வச்சுக்கோங்க, மைனஸ் மார்க் இருக்குது. ரெண்டுக்கு 0, ஐ திங்க் 0.25 மைனஸ் 0.25 மார்க் மைனஸ் மார்க் இருக்குது. ஓகே, ஒரு கொஷனுக்கு ரைட் ஆன்சர்னா 2 மார்க்ஸ், தப்பாக பண்ணிங்கன்னா மைனஸ் 0.25. புரிஞ்சா? ஸோ இது ஒரு நல்ல ஆஃபர்னு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் முக்கியமான விஷயம், ஸோ போன வருஷம் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வருஷத்துலேருந்து SSC/GDயில் ஆர்பிஎஃப், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், ரைட்? ஸோ இது ஆர்பிஎஃப் வேகன்சிஸ் மூலம் தனியாக வந்து இருந்துச்சு கான்ஸ்டபிள்ஸ்க்கெலாம். ஆனால் அப்புறமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது SSC/GD தான் இனிமேல் கண்டக்ட் பண்ணணும்னு. ஆனால் இந்த வருஷம் அதை பற்றி வேகன்சிஸ் எதுவுமே வரல. மேபி இது அடுத்த வருஷம் SSC/GDலேயே ஆர்பிஎஃப்லையும் ஜாயின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம அப்போ பார்க்கலாம், இப்போ அளவு தூரம்லாம் போக தேவையில்லை. ஸோ இதில் ஆர்பிஎஃப் வேகன்சிஸ் கிடையாது, அது மட்டும் உங்கள்கிட்ட கிளியரிட்டியாக சொல்லிக்கிறேன். ஓகே, இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசம்பர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அடுத்த டிசம்பருக்கு உங்களுக்கு கையில் வேலை இருக்கும். மீன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ளே கிடச்சிடும். புரிஞ்சா? இப்போ ரயில்வே குரூப் டி மாதிரி இது ரொம்ப லென்த்தியான இருக்காது. இப்போ 2022 எழுதுறவங்க 2024 தான் ஜாயின் ஆகுறாங்க, அந்த மாதிரி கதையே கிடையாது. இங்கே ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ மெரிட் லிஸ்ட் வரைக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் வந்துடும். லாஸ்ட்டு உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வரைக்கும் வந்துடும் அடுத்த டிசம்பருக்கு. இந்த டிசம்பருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த டிசம்பர் உங்கள்கிட்ட வேலை இருக்கும். புரிஞ்சா? ஸோ ஹவர் இப்போ வரைக்கும் நான் டீட்டெயிலில் ஏதோ ஒரு ஆர்வத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த டீட்டெயில் புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ ஹவர் நான் SSC/GD ரெப்பு வேணா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி மாட்டேன். ஏன்னா எனக்கு மெடிக்கல் ஆல்ரெடி நான் திருப்பி அந்த டிப்ரெஷனில் போக ஆசைப்படல. ஏன்னா அந்த டிப்ரெஷன் பற்றி நான் பேசவும் ஆசைப்படல. லிட்ரலி அது ஒரு மறக்கக்கூடிய என்னன்னு நான் மறக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்த. ஸோ பார்ப்போம், இன் ஃப்யூச்சர் மேபி இந்த 30 நாளில் எனக்கு மனம் மாறி நான் திருப்பி ரெப்புனாலும் ரெப்புவேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்னென்னா ஜென்ரலாக டிசைட் பண்ணியிருந்தேன், நான் இப்போ SSC/CGL ப்ரிப்பேர் பண்ணலாம் இருந்தேன். பை சான்ஸ் CGL யாருக்கும் தெரியலன்னா உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ வரைக்கும் SSC/GD நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் பெருசாக எதுலையும் இன்வால்மெண்ட் ஆகாமல் நான் இதை படிப்பேன் அப்படின்னு இன்வால்மெண்ட் ஆனீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுங்க. இங்கே ப்ராமிஸ்ன்னு எழுதுங்க கீழே, நான் இதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதை தான் நான் பெருசாக டீட்டெயில் பேச ஆசைப்படல. ஸோ இது விட்டு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் சிஆர்பிஎஃப் இருக்குது, CISF இருக்குது, SSB இருக்குது, BSF இருக்குது. அதை பற்றி போஸ்டர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு கீழே டீட்டெயிலில் மட்டும் எழுதுங்க. நான் இந்த ஒவ்வொரு ரூட்டும் CRPFனால் என்ன அது ஒரு டீட்டெயிலிங் சொல்கிறேன், அது மாதிரி ஒவ்வொன்றும் டீட்டெயிலிங் சொல்கிறேன். டீட்டெயில் வேணும்னால் சொல்லுங்கள். ஓகே, பை சான்ஸ் டீட்டெயில் வேணான்னு விட்டுருங்க, அது முக்கியம் இல்லை. ஓகே, ஸோ மறக்காமல் இதை அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட்ஸ் ஆரம்பிச்சாச்சு. 1 டிசம்பர் முடிக்க, லாஸ்ட் டேட் 31 டிசம்பர். ஓகே, பை சான்ஸ் நீங்கள் இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் டேட் 8/1/2026, 8ஆம் தேதி அடுத்த வருஷம் தான் ஜான்வரியில். ஓகே, 8/1/26, 8 ஜனவரி 2026 இது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். க்ளோசிங் டேட் 10/1/2026 க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதில் ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் சொல்லாமல் மறந்துட்டு நான் பாட்டுக்கு வீடியோ ஓடிட்டு இருக்கேன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். சேம் குரூப் டி விட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஜஸ்ட் 10th. ஓகே, 10th பாஸ் பண்ணியிருந்தால் ஆல் ஓவர். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணிடணும். ஓகே, பை சான்ஸ் நீங்கள் இப்போ தான் நான் 10th முடிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் 10th முடிச்சுக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. அப்புறம் பை சான்ஸ் என்ன மாதிரி யாராவது NCCயில் இருந்திருந்தீங்கன்னா NCC ABC சர்டிஃபிகேட்ஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட A சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஏதாவது ப்ரைவேட்டாக இருக்கா இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. பை சான்ஸ் நீங்கள் NCC A சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2% ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் NCC CT சர்டிஃபிகேட் வாங்கிட்டுருக்கீங்க, NCCயில் ஹையஸ்ட் C சர்டிஃபிகேட். ஓகேயா, ஸோ C சர்டிஃபிகேட் இங்கே 5% மார்க் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். 5% மார்க்னால் 160க்கு 5% எடுத்து பாருங்கள்.
ஸோ எத்தனை வருது? ஆல்மோஸ்ட் 5 மார்க்ஸ் வரும். ஓகே, ஆல்மோஸ்ட் என்ன ஆவரேஜ் 5 மார்க்காக 4 மார்க் வரும். ஓகே, ஸோ அந்த மார்க் உங்களுக்கு எக்ஸாம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் 80 மார்க் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, 160க்கு 80 மார்க் வாங்குறேன். என்கிட்ட NCC விட்டு C சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ இன்ட்டு 180 மார்க் இருந்தது 85 மார்க்காக மாறிடும். புரிஞ்சா? ஸோ அதனால NC சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட். ஏன்னா மிச்ச பசங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரீயாக ஒரு 5 மார்க் கிடைக்கும் போது உங்களுக்கு கட் ஆஃப் ஹெல்ப் பண்ணும். அதனால சொல்கிறேன், பை சான்ஸ் நீங்கள் NCC கேடட்டாக இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ ஐ கெஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும் சாம்பியன்ஸ். ஐ கெஸ் எல்லோரும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெடிக்கலை பற்றி இப்போ ரொம்ப யோசிக்க வேணாம். ஜஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் CBT, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டார்டிங்கு ப்ரிப்பேர் பண்ணால் கடைசி பார்க்குறது வேஸ்ட்டு. கடைசி இப்போ பார்க்க வேணாம், முதல்ல ஸ்டார்டிங்கை பார்ப்போம். ஸோ CBT நம்மளுக்கு எப்போ ஆரம்பிக்குது? ஃபெப்ரவரியில் ஆரம்பிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி 3 மாதம் இருக்குது. 3 மாதம் நினச்சா ப்ரிப்பரேஷன் நம்ம முடிக்க முடியும். ஓரளவு என்னென்ன ஆவரேஜ் முடிக்க முடியும். 160 மார்க்கு பேப்பர்னால் நம்ம இந்த 3 மாதத்தில் 120 வரைக்கும் ஸ்கோர் பண்ண ப்ரிப்பேர் பண்ணலாம். புரிஞ்சா? என்ன இந்த இதில் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கம்பேரிட்டிவ்லி நான் பார்த்த வரைக்கும். ஸோ மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கிலீஷ், ஏன்னா இங்கிலீஷ் நம்ம குரூப் டியில் பார்க்கவே இல்லை. இங்கிலீஷ்னால் என்னென்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இனிமேலேருந்து நம்ம சேனலில் நானும் இப்போ சிஜிஎல் ஆரம்பிக்க போகிறதுனால அதில் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ என்னென்னா சிஜிஎல் ஸ்டாண்டர்டும் GDU ஸ்டாண்டர்டும் பார்க்கும்போது GDU ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மி. இதில் சேலரி இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ சேலரின்னு பார்த்த போதுனா GDயில் நம்மளுக்கு level 3 பே. நீங்கள் குரூப் டின்னு யோசிச்சிங்கன்னா அதில் level 1 தான் கிடச்சிச்சு, இல்லை level 3 கிடைக்குது. புரிஞ்சா? level 3 ஆஃப் சேலரி. ஓகே, level 3. ஸோ level 3 சேலரின்னு வரும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது 25,000க்கு மேலே. ஓகே, 25 to 29,000க்கு மேலே. நான் திருப்பி செக் பண்ணிக்கிறேன், நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் உங்களுக்கு கீழே எங்கேயே பின் பண்ணிடுறேன் எத்தனை ரூபா இருக்குன்னு. ஸோ ஆவரேஜ் சேலரி அளவு தான் இருக்கும். ஆனால் ரயில்வேவோட அதிகமாக இருக்கும் சேலரி. புரிஞ்சா? ஏன்னா இதில் உங்களுக்கு யூனிஃபார்ம் கிடைக்கிது. ஒரு யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் நடப்பீங்க. ஓகேயா, செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம். ஸோ SSC GDக்கும் CGLக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ CGLோட இங்கிலீஷ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஹார்ட் GDயோட. ஸோ இன் தட் நான் இனிமேல் இந்த CGL ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால அதில் வர இங்கிலீஷை உங்களுக்கு நான் இங்கே வரைக்கும் நம்ம வீடியோலையும் நான் ட்ரை பண்ணுறேன், சொல்லித்தரேன். ஹவர் என்னால் எவ்வளோ நாலேஜ் ஷேர் பண்ணணும்னு நான் அதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாக. முடிஞ்சால் நம்ம அப்புறமா இப்போ லைவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ மறக்காமல் இதை அப்ளை பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. இட்ஸ் அ ஃபைனல் வார்னிங். அப்புறம் ப்ராமிஸ் மறந்துடாதீங்க. ஓகே, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணணும் கீழே நான் ஜாயின் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதோட வீடியோ ரொம்ப லென்த்தியாக எடுக்க போவேன்னா ஆல்மோஸ்ட் 20 minutes ஆக போகுது இப்போயே. ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேனான்னு வேறு தெரியல. இன்றைக்கி 1 December வேறு. சரி, பார்ப்போம். ஸோ ஐ கெஸ் சாம்பியன்ஸ் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆர்வத்தில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு ஆர்வமாக இருக்குது, என்னன்னு தெரில. ஓகே, ஸோ பாய்.